ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பு நிறைந்த ஆண்டவரே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் சிந்திக்கின்ற இந்த கர்த்தருடைய வார்த்தை எங்கள் எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக அமைய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் அன்புள்ள தகப்பனே, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் இந்த லெந்து காலத்தினுடைய நல்வாழ்த்துக்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். இந்த நாளில் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு எபேசியர் 1 அதிகாரம் 7வது வசனம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனுடைய தலைப்பு மீட்பின் கடவுளுடைய திட்டமாகிய சிலுவை என்கிற தலைப்பில் தான் இன்றைக்கு நாம் சிந்திக்க இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துனுடைய இரத்தத்தினாலே நம்ம எல்லாரும் பாவ மன்னிப்பின் மீட்பின் அனுபவத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஒருவேளை அந்த வசனத்தில் சொல்லுகிற பொழுது தேவனுடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படி அது விவரிக்கிறது என்று எபேசியர் 1 அதிகாரம் 7ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது என்று நாம் வாசிக்கிறோம். அவருடைய மீட்பு விலை மதிக்க முடியாத மீட்பு. அவர் நமக்காக சிந்தின இந்த இரத்தத்தை சிலுவையின் மூலம் நமக்கு கொடுத்ததினால் எபேசியர் எழுதுகிற பொழுதும் சரி, எபேசியருக்கு திருச்சபைக்கு பவுலடிகளார் எழுதுகிற பொழுதும், கொலோசியர் திருச்சபைக்கு எழுதுகிற பொழுதும், பவுலடிகளார் எழுதுகிற அவருடைய நிருபங்களாக இருக்கட்டும், அவர் மீட்பின் திட்டத்தை திட்டவட்டமாக நமக்கு கிருபையாக வெளிப்படுத்தி கொடுத்திருக்கிறார். ஒரு மிகப்பெரிய மனிதன், அவன் அதிகமான பாவங்களை இந்த உலகத்தில் இருந்த பொழுது செய்து கொண்டிருந்தான். அவனுக்கு தாம் செய்கிறது தவறுதான், இதை எப்படியாவது நான் திருத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரிடத்துல ஒரு நாள் மன்னிப்பு கேட்டிருக்கிறான். ஆனால் அவன் பாவங்களை அவன் விட்டுவிடவில்லை. ஆனால் மன்னிப்பை மாத்திரம் கேட்டுக்கொண்டே இருந்தான். பாவங்கள் அவனை விட்டு நீங்கவில்லை. ஒரு நாள் அவன் ஒரு மிகப்பெரிய பணக்காரனை சந்திக்கிறான். அவனிடத்திலே எனக்கு கொஞ்சம் கடன் கொடுங்கள் என்று கேட்கிறான். உடனே அந்த பணக்காரன் இவனுக்கு கடனாக கொடுக்கிறான். அவன் அந்த கடனை அவனுக்கு திருப்பி செலுத்தவே இல்லை. பணக்காரன் அவனிடம் தன் கடனை கேட்ட பொழுது என்னால் கொடுக்க முடியவில்லை என்று சொன்ன பொழுது அவன் உடனடியாக சொன்ன வார்த்தை, நான் உனக்கு கொடுத்த இந்த பணத்தை நீ எனக்கு திருப்பி தர வேண்டாம், நான் அதை உனக்கு பரிசாக கொடுக்கிறேன் என்று சொன்னானாம். அதை கேட்ட மாத்திரத்திலே அவன் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்து அந்த பணக்காரனுக்கு தன்னுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்லியிருக்கிறான். நீர் எனக்கு செய்த இந்த விலை மதிக்க முடியாத ஆசீர்வாதத்துக்கு நான் நன்றி சொல்லுகிறேன் என்று சொல்லியிருக்கிறான். இது ஒரு கதையாக சொல்லப்பட்டிருந்தாலும் இதன் மூலம் நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம் என்றால், கடவுள் நம்மை ஒவ்வொரு நாளும் அவருடைய சமூகத்திலே பரிசாக அவருடைய பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை, கிருபையை நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார், பரிசாக கொடுக்கிறார். ஆனால் நாம் அவரிடத்துல எத்தனை பாவ கடன்களை வைத்திருக்கிறோம், அந்த கடன்களை நாம் நிவர்த்தி செய்யாமலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு முற்றிலுமாக அவர் நீக்கி விடுவதற்கு அவர் சிலுவையிலே நமக்காக மீட்பின் இரத்தத்தை சிந்தினபடியினால் அவர் பரிசாக நமக்கு கொடுத்திருக்கிறார். அதனால் நாம் நினைக்கிற பொழுதெல்லாம் இந்த லெந்து காலம் நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு மிக சிறப்பான காலங்கள். அது ஒரு வசந்த காலம், கிருபையின் காலம், ஆன்மீகத்தை புதுப்பித்துக் கொள்கிற காலம், நம்மை நாமே சற்பரிசோதனை செய்து பார்க்கிற காலம். நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்திலே திரும்புங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிற பொழுது அவர் மன உருக்கமும் இரக்கமும் கிருபையும் உள்ளவர் என்று நாம் அறிந்திருக்கிறோம். அந்த கிருபை நம் மேல் இருக்கிறபடினால்தான் நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் அவருடைய கிருபை என்பதை நினைக்கிற பொழுது அவருடைய மீட்பின் அனுபவத்தை முழுமையாய் நாம் பெற்றிருப்போம் என்றால், அவருடைய இரத்தம் பாவ மன்னிப்பாகிய இரத்தத்தினால் தோய்த்து எடுக்கப்பட்டவர்களாக இருப்போம் என்றால், அவருடைய மீட்பு நமக்குள் உண்டாயிருக்கிறது. அந்த விலை மதிக்க முடியாத மீட்பை அனுதினமும் ருசி பார்க்கிற நம்முடைய வாழ்க்கையில கொலோசியர் எழுதுகிற பொழுது எழுதுகிறார், இவரால் நாம் மீட்பை பெற்றிருக்கிறோம், பாவங்களுக்கு மன்னிப்பையும் பெற்றிருக்கிறோம் என்று எழுதுகிறார். பவுலடிகளார் ரோமருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே சொல்லுகிற பொழுது, இயேசு கிறிஸ்துவின் மீட்பின் வழியாக கடவுளுடைய கிருபையினால்
நாம் நியாயம் தீர்க்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லுகிறார். நாம் நம்முடைய பாவங்களை ஒவ்வொரு நாளும் அறிக்கை செய்ய அழைக்கப்படுகிறோம். நம்முடைய பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா நியாயங்களிலிருந்தும் நம்மை நீக்கி சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவர் என்று நாம் அறிந்திருக்கிறோம். ஒருவேளை இந்த லெந்து காலங்கள், நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த சிறப்பான காலங்கள், நமக்கு கொடுக்கப்பட்ட கிருபையான காலங்கள், அவருடைய மீட்பின் திட்டத்தை ஒவ்வொரு நாளும் நாம் வெளிப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். நாம் மாத்திரமல்ல, எபேசு திருச்சபைக்கு பவுலடிகளார் எழுதுகிற பொழுது கிறிஸ்துவோடு கூட நாமும் நம்முடைய திருச்சபையும் இணைந்து மீட்பின் திட்டத்தை நிறைவேற்றுவோம் என்று சொன்னார். நிச்சயமாக அவருடைய சிலுவை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிற மீட்பை பிறருக்கு ஆசீர்வாதமாக வெளிப்படுத்துவோம். இந்த காலங்கள், நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த கிருபையின் காலங்களை மீண்டும் நாம் உணர்ந்தவர்களாய், எபேசியர் தன்னுடைய நிருபத்தில் எழுதினதை போல, கிருபையின் ஐஸ்வர்யத்தினாலே, இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு இப்பொழுது உண்டாயிருக்கிறது என்கிறத அந்த நிச்சயத்தை மீண்டும் நாம் உறுதி செய்து கொண்டு, அவருடைய மீட்பு கிடைத்திருக்கிறது என்பதை சிலுவையில் கிருபையாய் நாம் வெற்றி சிறந்திருக்கிறோம் என்ற அந்த மகா பெரிய தைரியத்தோடு கூட இந்த லெந்து நாட்களுக்குள் நம்மை நாமே சீர்தூக்கி பார்த்து நம்மை அர்ப்பணம் செய்வோம். இந்த லெந்து காலம் நம்ம எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக அமையட்டும். ஜெபம் செய்வோம். எங்களை நேசித்து வழி நடத்துகிற எங்கள் அன்பு தகப்பனே, நம்முடைய ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளைக்காக, இந்த வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு காலை தோறும் இந்த கிருபை புதிதாக இருக்குது என்று சொன்னதை போல, இந்த காலை நேரத்திலும் இந்த நாளின் இந்த சிந்தனை எங்களுடைய எல்லாருக்கும், திருச்சபையில் இருக்கிற ஒட்டுமொத்த திருமண்டலத்தில் கேட்கிற அனைத்து மக்களுக்கும் ஆசீர்வாதமாக அமைய, இந்த மீட்பின் திட்டத்தை உம்முடைய சிலுவையின் மூலம் நிறைவேற்றுவர்களாக இருக்க கிருபையை தாரும். எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். வழிநடத்தும், ஆசீர்வதியும். இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் மிகுந்த தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.